Good evening, everybody at Shalom Divine Television. ஷாலோம் டிவைன் டிவி பார்க்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். So today we're going to have a look at the Beatitudes. நாம் இந்த நாளிலே நாம் தேவனுடைய மலை பிரசங்கத்தை நாம் பார்க்க போகிறோம். It's found in Matthew 5 and also in Luke 6, but we will have a look at the Matthew 5 version. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே இதை பார்க்கலாம். அது லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலும் இருக்கிறது. நாம் மத்தேயுவிலே நாம் பார்க்க போகிறோம். So first of all, I'm going to read the first 12 verses. முதலாவது நான் முதல்ல இருக்கிற 12 வசனங்களை நான் வாசிக்க போகிறேன். And hopefully today we can have a look at 3 of the aspects. இந்த நாளிலே ஒரு 3 காரியங்களை கூடுமானால் நாம் பார்க்க போகிறோம். Verse 1, and seeing the multitudes, he went up on a mountain, and when he was seated, his disciples came to him. Then he opened his mouth and taught them, saying, verse 3, blessed are the poor in spirit, for theirs is the kingdom of heaven. அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர்கள் உட்கார்ந்திருந்த போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. Verse 4, blessed are those who mourn, for they shall be comforted. Blessed are the meek, for they shall inherit the earth. Blessed are those who hunger and thirst for righteousness, for they shall be filled. 4ஆம் வசனத்திலிருந்து துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். Verse 7, blessed are the merciful, for they shall obtain mercy. Blessed are the pure in heart, for they shall see God. Blessed are the peacemakers, for they shall be called sons of God. 7 இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். Verse 10, blessed are those who are persecuted for righteousness' sake, for theirs is the kingdom of heaven. 10ஆம் வசனம், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. Verse 11, blessed are you when they revile you and persecute you and say all kinds of evil against you falsely for my sake. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரிலே பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். Finally, verse 12, rejoice and be exceedingly glad, for great is your reward in heaven, for so they persecuted the prophets who were before you. கடைசியாக 12ஆம் வசனம், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. ஆமென். Now this passage is known as the Sermon on the Mount. இந்த வசனங்கள் எல்லாம் மலை பிரசங்கம் என்று அழைக்கப்படுகிறது. It's entitled the Beatitudes, which means blessedness and a state of great joy. இங்கே இந்த வார்த்தைகள் எல்லாம் பாக்கியவான்களும் பெரிய மனமகிழ்ச்சி உள்ளவர்களும் என்ற அந்த வார்த்தைக்கு உட்பட்டதாய் இருக்கிறது. As we've read through, you'll notice that there is a statement and then there is a reward for each one. நீங்கள் இதை வாசிக்கும் பொழுது கவனித்திருப்பீர்கள், ஒரு வார்த்தை சொல்லி ஒரு யார் பலனை பெற்றுக்கொள்வார்கள் என்று அதிலே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். The first thing it says, blessed are the poor in spirit, for theirs is the kingdom of heaven. 3ஆம் வசனம், ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. So the question is, what does it mean to be poor in spirit? அப்போ ஆவியிலே எளிமையாய் இருப்பது என்ன என்ற ஒரு கேள்வி உண்டாகிறது. Basically it means to be humble. அது நாம் பார்ப்போம் என்றால் தாழ்மையை காண்பிக்கக்கூடிய ஒரு குணமாய் இருக்கிறது. If we read Romans 12 and verse 3, ரோமர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்ப்போம் என்றால், it says, for I say through the grace given to me, to everyone who is among you, not to think of himself more highly than he ought, but to think soberly, as God has dealt to each one of us a measure of faith.
அங்கே சொல்லப்படுகிறது, அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறது, உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவர்களாய் எண்ண வேண்டும். So don't think of yourself as a very high and important person. ஆகவே உங்களை குறித்து நீங்கள் மேன்மையாய் எண்ணிக்கொள்ளாதீர்கள். In other words, don't put yourself above other people, but humble yourself before God. அப்படி என்றால் மற்றவர்களை காட்டிலும் உங்களை பெரிய ஆளா காண்பிப்பதை காட்டிலும் மற்றவர்களுக்கு முன்பதாய் உங்களை தாழ்த்த வேண்டும் என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பு. We go to 1 Peter chapter 5 and we'll read verses 5 and 6. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் அதுல 5-6 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். It says, likewise, you younger people, submit yourself to your elders. Yes, all of you be submissive to one another, and be clothed with humility, for God resists the proud, but gives grace to the humble. அங்கே சொல்லப்படுகிறது, அந்தபடியே இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். And verse 6, therefore humble yourselves under the mighty hand of God, that he may exalt you in due time. ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். These scriptures are also found in the book of James chapter 4 and verse 6. இதே வசனங்கள் நீங்கள் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே கூட பார்க்க முடியும். I want to read from Proverbs chapter 22 and verse 4. நீதிமொழிகள் 22 அதிலே நான் வாசிக்க விரும்புகிறேன். It says, by humility and the fear of the Lord are riches and honor and life. 4ஆம் வசனம், தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். So humility is a character that we need to develop in our lives. ஆகவே இந்த தாழ்மை நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் உருவாக்கி கொள்ள வேண்டிய ஒரு குணாதிசயமாய் இருக்கிறது. And the reward for finding humility and the fear of the Lord is riches, honor and life. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வருகிற பலன் என்னவென்றால் ஐஸ்வர்யம் மகிமையும் ஜீவனுமாய் இருக்கிறது. We go to Psalm chapter 10 and verse 12. சங்கீதம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்ப்போம் என்றால், it says, arise, O Lord, O God, lift up your hand, do not forget the humble. அங்கே சொல்லப்படுகிறது, கர்த்தாவே எழுந்தருளும், தேவனே உம்முடைய கையை உயர்த்தும், ஏழைகளை மறவாதேயும் என்று நாம் வாசிக்கிறோம். And we go down to verses 17 and 18. அதிலே 17-18 வசனங்களை வாசிப்போம் என்றால், it says, Lord, you have heard the desire of the humble. You will prepare their heart. You will cause your ear to hear, to do justice to the fatherless and the oppressed, that the man of the earth may oppress no more. கர்த்தாவே சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர், அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். மண்ணான மனுஷன் இனி பலவந்தம் செய்து தொடராதபடிக்கு தேவரே திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நீதி செய்ய உம்முடைய செவிகளை சாய்த்து கேட்டருளுவீர். In verse 14 it says that God is the father of the fatherless, and we know that his ear is towards them to hear their cry. நாம் பார்க்கிறோம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பிள்ளை இல்லாத தகப்பன் இல்லாதவர்களுக்கு தேவன் தகப்பனாய் இருந்து அவர்களுக்கு சகாயம் செய்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். So God hears the cry of the humble. ஆகவே தாழ்மை உள்ளவருடைய சத்தங்களை தேவன் கேட்கிறார். Let's turn to Matthew chapter 18. மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்வோமே என்றால், I'm going to read verses 2 to 5. 2லிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்க விரும்புகிறேன். Now the disciples had asked, who is the greatest in the kingdom of heaven? காரணம் சீஷர்கள் இயேசுவை பார்த்து கேட்கிறார்கள், தேவ ராஜ்யத்தில் யார் பெரியவன் என்று சொல்லி. Verse 2, then Jesus called a little child to him, set him in the midst of them and said, surely I say to you, unless you are converted and become as little children, you will by no means enter the kingdom of heaven.
Therefore, whoever humbles himself as this little child is the greatest in the kingdom of heaven. Whoever receives one little child like this in my name receives me. அங்கே சொல்லப்படுகிறது, இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவில் நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளையை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையா இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிற எவனும் அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்தினால் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் என்னை ஏற்றுக்கொள்கிறார்கள். So that gives you a good picture of what it means to be poor in spirit. அப்போ இந்த தாழ்மை எளிமையான ஆவி உடையவன் என்று சொல்லும்பொழுது என்ன அர்த்தம் என்பதை இதனாலே உங்களாலே புரிந்து கொள்ள முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். So the next question is, what does it mean that theirs is the kingdom of heaven? இரண்டாவதாக தேவ ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் என்ன? Let's turn to the book of Ephesians chapter 1 and we'll be reading from verses 3 down to 13. அதில் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க போகிறோம். The first thing, verse 3, blessed be the God and Father of our Lord Jesus Christ, who has blessed us with every spiritual blessing in the heavenly places in Christ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். Verse 4, just as he chose us in him before the foundation of the world, that we should be holy and without blame before him in love. 4ஆம் வசனம், தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருக்கத்தக்கதாய் அவர் உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. Having predestined us to adoption as sons by Jesus Christ to himself, according to the good pleasure of his will. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆக்கும்படி முன் குறித்திருக்கிறார். To the praise of his glory, by which he made us accepted in the beloved. அவர் பிரியமானவர்களுக்குள் தம்மை நமக்கு தந்தருளி நம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. Verse 7, in him we have redemption through his blood, the forgiveness of sins according to the riches of his grace. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு இவர்களுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. And then verse 8, his grace abounds towards us in all wisdom and prudence. அந்த கிருபை அவர் சகல ஞானத்தோடு புத்தியோடு எங்களிடத்தில் பெருக பண்ணினார். Verse 9, having made known to us the mystery of his will, according to his good pleasure which he purposed in himself. 9ஆம் வசனம், கால்கள் நிலை நிற்கும்போது விளக்கும் நியாயத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவர்களுக்கும் பூலோகத்தில் இருக்கிறவர்களுமாகிய சகலும் கிறிஸ்துவுக்குள் கூடப்பட வேண்டும் என்று. Verse 10, that in the dispensation of the fullness of times he might gather together in one all things in Christ, both which are in heaven and which are on earth in him. நமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி இரக்கத்தை எங்களுக்கு அறிவித்தார். Verse 11, in him also we have obtained an inheritance, being predestined according to the purpose of him who works all things according to the counsel of his will. மேலும் கிறிஸ்துவின் மேலே முன் நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமையின் புகழ்ச்சியாய் இருக்கும்படி தமது சித்தத்தின்படி ஆலோசனை தக்கதாய் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியும் நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாய் இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். And then halfway through verse 13, it says you were sealed with the Holy Spirit of promise, who is the guarantee of our inheritance until the redemption. அங்கே 13ஆம் வசனத்தில் பாதியில இருந்து நம்ம வாசிப்போமே என்றால், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியில் அவருக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள் என்று நாம் வாசிக்கிறோம். So here you have 7 blessings or 7 rewards. இங்கே 7 விதமான ஆசீர்வாதங்கள் பிரதிபலனை நாம் பார்க்கிறோம்.
You're blessed with every spiritual blessing in the heavenly places. அங்கே நாம் பார்க்கிறோம் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால் தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். You're made holy and blameless. நீங்கள் குற்றமற்றவர்களாகவும் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் தேவன் மாற்றியிருக்கிறார். You're adopted as sons. நீங்கள் அவருடைய பிள்ளைகளாய் அவர் உங்களை தத்தெடுத்திருக்கிறார். You're accepted in the beloved. நீங்கள் அவராலே நேசிக்கப்படுகிறவராயும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறவர்களாயும் இருக்கிறீர்கள். You have redemption and the forgiveness of sins. உங்களுடைய பாவம் மன்னிப்பும் மீட்பும் உண்டாயிருக்கிறது. His grace abounds towards us in wisdom and prudence. அது மாத்திரமில்லாமல் ஐஸ்வர்யமும் ஞானமும் தேவ கிருபையினால் நமக்கு உண்டாயிருக்கிறது. He's made known the mystery of his will to us. அவருடைய சித்தத்தின் ரகசியத்தை நமக்கு அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். So he can bring all things in Christ together. அது நிமித்தமா எல்லாவற்றையும் அவர் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் அழைத்து வரும்படியாக We have obtained an inheritance. நாம் ஒரு நித்திய ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றிருக்கிறோம். And we are sealed with the promise of the Holy Spirit. அது மாத்திரமில்லாமல் பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். So here we have the poor in spirit. Theirs is the kingdom of heaven. இங்கே நாம் பார்க்கிறோம், அங்கே 3ஆம் வசனத்திலே நம்ம வாசிக்கிற வண்ணமாய் இது ஆவியில் எளிமை உள்ளவர்கள் தேவ ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்பதை நாம் பார்க்கிறோம். The second attribute we're going to have a look at is in verse 4 of Matthew 5. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே இரண்டாவது குணாதிசயத்தை நாம் பார்க்கிறோம். And it says, "Blessed are those who mourn, for they shall be comforted." அங்கே சொல்லப்படுகிறது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். Now we know when somebody dies that we feel great sorrow. ஒருவர் மரித்து போனால் நாம் மிகவும் துயரப்படுவோம். And of course you will grieve for that person that's departed. உங்கள் இடத்தில் இருந்து கடந்து போன அவருக்காக நீங்கள் மிகவும் துயரப்படுவீர்கள். But the mourning is talking about here is about a deep sorrow for sin and a brokenness of the world and the state of the world. இங்கே அவர் சொல்லப்படுகிற துயரம் என்னவென்றால், உள்ளத்தின் ஆழத்திலே செய்த குற்றத்தின் பாவங்களின் நிமித்தமான ஒரு உணர்வு, அவர் உலகம் கடந்து போகிற நிலையை பார்க்கும்போது வருகிற ஒரு துயரமாயிருக்கிறது. And includes grief over pain, injustice and suffering in the world. உலகத்தில் இருக்கிற அநீதிகள், அநியாயங்கள், இவைகளின் நிமித்தம் வருகிற ஒரு துயரம். And it's something to do with feeling the heart and the compassion of God. தேவனுடைய இருதயத்தையும் அவருடைய மன உருக்கத்தையும் உடையவர்களாய் இருக்கிற ஒரு நிலை அவைகளாய் இருக்கிறது. We know in the Old Testament that many times they would repent before God with sackcloth and ashes. நாம் பார்க்கிறோம், பழைய ஏற்பாடு காலத்திலே அநேக முறை அவர்கள் துயரப்படும் பொழுது கோணிகளை அவர்கள் அணிந்து கொண்டு அவர்கள் சாம்பலிலே உட்கார்ந்து மனம் திரும்பி அழுகிறதை நாம் பார்த்திருக்கிறோம். Job sat in the ashes. யோபு அவர் இவைகளிலே அமர்ந்து அவன் ஜெபித்தான். And Jonah clothed himself with sackcloth and ashes. நாம் பார்க்கிறோம், யோனா கூட இவ்விதமான சணல் நூலிலே தைக்கப்பட்ட துணியிலும் அவன் சாம்பலிலும் உட்கார்ந்து புலம்பினதை பார்க்கிறோம். I want to read from the book of Jonah chapter 3 starting at verse 4. யோனா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன். And Jonah began to enter the city on the first day's walk. Then he cried out and said, "Yet 40 days and Nineveh shall be overthrown." யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போவோம் என்று கூறினான். Verse 5, so the people of Nineveh believed God, proclaimed a fast and put on sackcloth from the greatest to the least of them. 5ஆம் வசனம், அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டை உடுத்தி கொண்டார்கள். Verse 6, then word came to the king of Nineveh, and he arose from his throne and laid aside his robe,
covered himself with sackcloth and sat in ashes. இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின பொழுது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தன் உடுத்திருந்த உடுப்பை கழற்றி போட்டு இரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். And he caused it to be proclaimed and published throughout Nineveh by decree of the king and his nobles, saying, Neither let man nor beast, herd nor flock taste anything. Do not let them eat or drink water, but let man and beast be covered with sackcloth and cry mightily to God. Yes, let everyone turn from his evil way and from the violence that's in his hands. Who can tell if God will turn and relent away from his fierce anger so that we don't perish? 7ஆம் வசனத்திலிருந்து மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேக்கு மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராது இருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகமும் ரெட்டினாலே மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவர் தம் தாமே பொல்லாத வழியை தாம் கையில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்ப கடவார்கள். யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடி ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிரகத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான். Here you see they have a mourning because of their sin and the violence and the evil that they were committing. அவர்கள் செய்கிற பொல்லாப்பு பாவத்து நிமித்தமான ஒரு பெரிய ஒரு கூக்குரலை அவர்கள் ஏறெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். They put on sackcloth and ashes and they fasted food and water. நாம் பார்க்கிறோம் அவர்கள் செய்த காரியம், அவர்கள் ரெட்டு உடுத்தி கொண்டு ஆகாரத்தையும் தண்ணீரையும் குடியாமல் உபவாசத்தோடு இருந்தார்கள். It does not say for how long, but you cannot go more than 3 days without water, so probably 3 days. எத்தனை நாள் என்று சொல்லப்படவில்லை, ஆனால் தண்ணீர் குடிக்காமல் 3 நாட்கள் தான் இருக்க முடியும். ஆகவே நான் எண்ணுகிற காரியம் 3 நாட்கள் அப்படி இருந்திருக்கலாம். Another example is Nehemiah. இன்னொரு உதாரணம் நெகேமியாவை குறித்து நம்மால் பார்க்க முடியும். Now Nehemiah had been taken into captivity, and one day he heard news from Jerusalem. நெகேமியா அவர் அடிமைத்தனமாய் பிடிக்கப்பட்டார். ஒரு நாள் எருசலேமிலே நடந்த நிலைகளை அவர் கேட்டபொழுது he heard that the walls of Jerusalem were broken down and the gates were burned with fire. அங்கே மதில் செவறுகள் இடிக்கப்பட்டதும் வாதல்கள் எரிக்கப்பட்டதும் அவன் கேள்விப்பட்டபொழுது, and we read Nehemiah 1 verse 4, so it was when I heard these words that I sat down and wept and mourned for many days. I was fasting and praying before the God of heaven. 4ஆம் வசனம், இந்த வார்த்தைகளை கேட்டபொழுது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோக தேவனை நோக்கி. We know that Jesus also mourned over Jerusalem. எருசலேமை பார்த்து இயேசு கூட அவர் துயரப்பட்டார். We read Luke 19 and verses 41 to 44. லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் அதிலே 44ஆம் வசனத்திலே இருந்து நாம் பார்ப்போம் என்றால், Now as he drew near to Jerusalem, he saw the city and wept over it, saying, If you had known, even you, especially this in your day, the things that make for your peace, but now they're hidden from your eyes. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிகளாலும் உன் சமாதானம் ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுது அவைகள் உன் கண்களுக்கு மறைந்திருக்கிறது. So here we see Jesus weeping over the city of Jerusalem. எருசலேமை பார்த்து இயேசு கண்ணீர் விடுகிறதை நம்மால் பார்க்க முடியும். Saw that enemies would come in and level the city. காரணம் என்னவென்றால் சத்துருக்கள் வந்து அந்த தேசத்தை மிதித்து போட போகிறார்கள். And it says in verse 44, because you did not know the time of your visitation. அங்கே 44ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, அவர்கள் வரப்போகிற நேரத்தை நீ அறியாதபடியினாலே என்று நாம் வாசிக்கிறோம். They had the King of Kings among them, but they did not recognize him. அங்கே ராஜா அவர்கள் மத்தியிலே இருந்தும் அதை அவர்கள் உணராமல் இருந்தார்கள்.
And so Jesus was weeping over Jerusalem because of their state of sin. ஆகவே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நிலையை பார்த்து இயேசு துயரப்பட்டார். In Isaiah chapter 61, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் we read verse 2 and 3. அதிலே 2-3 வசனங்களை வாசிப்போம் என்றால், The end of 2, it says, to comfort all who mourn, to console those who mourn in Zion, to give them beauty for ashes, the oil of joy for mourning, the garment of praise for the spirit of heaviness, that they may be called trees of righteousness, the planting of the Lord, that he may be glorified. 2-3 வசனங்கள், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் தம்முடைய தேவ நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கு ஆறுதல் செய்யவும், சியோனிலே துயரப்படுகிற சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுக்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். We started off with blessed are those that mourn, for they shall be comforted. நம்ம இந்த காரியத்தை நாம் எப்படி ஆரம்பிச்சோம் என்றால், அங்கே சொல்லப்படுகிறது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று. And here is talking about comforting those that mourn and consoling those who mourn in Zion. அங்கே நாம் பார்க்கிறோம், சீயோனிலே துயரப்படுகிறவர்கள் சீர்படுத்தி அவர்களுக்கு ஆறுதல் செய்வார் என்று நாம் வாசிக்கிறோம். And carrying on and giving them beauty for ashes. This is the ashes that they put on themselves when they're mourning. அங்கே அதுக்கு பதில் சொல்லப்படுகிறது, அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரமும் என்று சொல்லப்படுகிறது. அவங்க அந்த சாம்பல் எடுத்து மேலே போட்டுக்குன்னு துயரப்படுவாங்க, ஆனால் அதை மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். And in exchange for that, they would receive the oil of joy. அதற்கு பதிலாக அவர்கள் ஆனந்த தைலத்தை பெற்றுக்கொள்வார்கள். And the garment of praise for the spirit of heaviness. அது மாத்திரமில்லாமல் துதியின் உடையை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். We go to Psalm 23 and verse 6. சங்கீதம் 23 அதிலே 6ஆம் வசனத்தை பார்ப்போமே என்றால், verse 4, sorry. Yea, though I walk through the valley of the shadow of death, I will fear no evil, for you are with me. Psalm 23 verse 4. அங்கே சங்கீதம் 23:4 சொல்லுகிறது, நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உம்முடைய கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். So here you can have the most terrible situation that you're in, but still know that God's presence is with you. நீங்கள் இருக்கிறதிலே மிகவும் அபாயமான ஒரு இடத்துல நீங்கள் இருந்து தேவன் அங்கேயும் உங்களோடு கூட இருக்கிறதை உங்களாலே உணர முடியும். When we're in God's presence, there is always a comforting. எப்பொழுதெல்லாம் தேவ பிரசன்னத்தில் இருக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் ஆறுதல் உங்களுக்கு உண்டாகும். God's forgiveness and God's hope is always released in his presence. தேவனுடைய மன்னிப்பும் தேவ நம்பிக்கையும் அவருடைய பிரசன்னத்திலே எப்பொழுதும் நமக்கு உண்டாகும். In the book of Revelation chapter 21 and verse 4. வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிலே 4ஆம் வசனத்தை பார்ப்போம் என்றால், it says that God will wipe away every tear. அங்கே சொல்லப்படுது, அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். I'll just read it. Behold, the tabernacle of God is with men, and he will dwell with them, and they shall be his people. God himself will be with them and be their God. And God shall wipe away every tear from their eyes. There shall be no more death, nor sorrow, nor crying. There shall be no more pain, for the former things have passed away. அங்கே சொல்லப்படுகிறது, தேவனுடைய வாசஸ்தலமாய் இருக்கிறது, அவளிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்கள் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு தேவனாய் இருப்பார், அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. So for people that are crying and mourning and weeping before God,
அங்கே ஜனங்கள் தேவனுக்கு முன்பதாய் அவர்கள் துயரப்பட்டு கண்ணீர் விட்டு அழும்பொழுது God has promised that they will be comforted. தேவன் வாக்கு பண்ணுகிறார் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று சொல்லி. And even that joy will come instead of their mourning. அவர்கள் துக்கத்திற்கு பதிலாய் ஆனந்தம் அவர்களுக்கு உண்டாகும். And here he's saying in Revelation, he will wipe away every tear. இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லுகிறார் அவருடைய கண்ணீர் யாவையும் அவர் துடைப்பார். There'll be no more death, nor sorrow, nor crying. அங்கே இனி மரணம் இல்லை, துயரம் இல்லை, துக்கம் இல்லை. So this is a reward for those that mourn on earth. பூமியிலே துயரப்படுகிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற பிரதிபலன் இவைகளாய் இருக்கிறது. People who will mourn for their sin, பாவத்தின் நிமித்தம் துயரப்படுகிறவர்கள், mourn for their city, அவருடைய பட்டணத்திற்காய் துயரப்பட்டு அழுகிறவர்கள், mourn for their nation, அவருடைய ராஜ்யங்களுக்காய் கண்ணீர் விட்டு அழுகிறவர்கள், God hears and he will comfort them. தேவன் அவர்களுடைய வேண்டுதலை கேட்டு அவர்களை ஆறுதல் அடைய செய்வார். Let's pray. நாம் ஜெபிப்போம். Lord, we thank you for your word today. ஆண்டவரே, இந்த நாள் உம்முடைய வார்த்தைக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். We pray that you help us to have a humble spirit. ஆண்டவரே, ஒரு தாழ்மை உள்ள இருதயம் உடையவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். Lord, so that we might enter into all the blessings that you have laid up for us. ஆண்டவரே, எங்களுக்காய் நீர் வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் அதன் மூலமாய் நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். That we might receive the kingdom of heaven. தேவ ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள. Lord, we repent of our own sin. எங்களுடைய பாவங்களை விட்டு நாங்கள் மனம் திரும்புகிறோம். And Lord, we thank you that when we mourn, we shall be comforted. ஆண்டவரே, நாங்கள் துயரப்படும் பொழுது ஆறுதல் அடைவோம் என்று கொடுத்திருக்கிற நம்பிக்கைக்காய் நன்றி. I pray for every person listening that's going through a difficult time. ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டு கடினமான பாதையிலே கடந்து போகிற ஒவ்வொருவருக்காய் இந்த வேளையில ஜெபிக்கிறேன். Lord, you hear their cry. அவளுடைய அழுகையின் சத்தத்தை தேவனீர் கேட்பீராக. I pray you answer them. அவர்களுக்கு நீர் பதில் அளிப்பீராக. May they know that you're with them in this difficult time. அவர்கள் கடந்து போகிற கடினமான பாதையில் நீர் அவர்களோடு கூட இருக்கிறீர் என்பதை அவர்கள் அறிவார்களாக. May they know that they will go through this time. It's not forever. அவர்கள் கடந்து போகிற இந்த சூழ்நிலை எப்பொழுதும் இல்லை, அதற்கு முடிவு உண்டு என்று தேவன் வெளிப்படுத்துவீராக. This too will pass. இந்த சூழ்நிலையும் மாறி போகும். And you comfort and console them in Jesus' name. Amen. ஆண்டவரே, அவர்களை ஆறுதல் படுத்தி நீ சமாதானப்படுத்தும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். Amen. God bless. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.